Hey guys, welcome back to our channel and this is the second video நம்ம all of men series-ல. ஸோ நான் ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம beard growing tips பற்றி போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் என்ன பார்க்கலன்னா மறக்காம கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அண்ட் அதை பார்த்துட்டு நீங்கள் இந்த செகண்ட் பார்ட்டுக்கு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு என்ன சொல்ல வரோம் கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இந்த டாப்பிக்லேயும் நம்ம beard growing tips பற்றி தான் பார்க்க போகிறோம் அண்ட் ஒரு beard oil ரிவ்யூவும் பார்க்க போகிறோம். நீங்கள் இதுவரை என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம், இன்ஸ்டாகிராமில் லிங்க் கொடுக்குறேன் அண்ட் ஐடியோ இங்கே மென்ஷன் பண்ணுறேன், மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் என்ன பர்சனலாக என்ன சொல்லணும்னா மறக்காமல் சொல்லுங்கள். So without any delay, let's get into the topic. Welcome to Great Krigalan Magic Show. So first point என்ன பார்த்தீங்கன்னா myths about beard oil. ஸோ நிறைய பீப்புள் சொல்லுவாங்க உங்களுக்கு beard oil யூஸ் பண்ணிங்கன்னா வந்து beard வளரும்னு சொல்லுவாங்க. லைக் எப்படி சொல்கிறதுனா beardே இல்லை உங்களுக்கு அந்த ஆயில் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து beard ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் இட்ஸ் ராங். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு beard இருக்குது, அதை மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான் நம்ம beard oil யூஸ் பண்ணுவோம். லைக் beard வச்சுருக்கவங்களுக்கு ஒரு சில ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும். Like itchiness, dryness and brown beard and also beard dandruff. இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் அவங்க beard oil யூஸ் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு பேட்சி beards உங்களுக்கு ஃபுல் beard இருக்குது, ஆனால் பேட்சி beardsஸாக இருந்தது உங்களுக்கு beard வளரும் அந்த சைடில். அண்ட் செகண்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா பேட்சி beards. இதை யூஸ் பண்ணால் உங்களுக்கு பேட்சி beards வந்து கண்ட்ரோல் ஆகுமா அப்படி கேட்டிங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பேட்சி beards இதை வச்சு கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு beard இருக்குது அண்ட் இந்த இடத்துல மட்டும் உங்களுக்கு beard வந்து தெரியல அண்ட் பட் உங்களுக்கு அந்த இடத்துல வந்து ஹேர் ஃபாலிகல்ஸ் இருக்குன்னா அந்த இடத்துல உங்களுக்கு பேட்சி beardsஸை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக தான் beard oil. தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மெடாக்சில் பற்றி செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன், பட் இதில் வந்து நான் கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிடறேன். ஸோ மெடாக்சில் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து beard ஃபார்ம் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக 100% ரிசல்ட் அதுக்கு இருக்குது, பட் அது கொடுக்குற விலை வந்து கொஞ்சம் ஜாஸ்தி தான். அந்த மெடாக்சில் யூஸ் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர ரிஸ்க் இருக்குது அண்ட் நர்வஸ் ப்ராப்ளம் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் எங்கெல்லாம் அந்த மெடாக்சில் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த இடத்துல மட்டும் பிளட் சர்க்குலேஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ ஹார்ட்டுக்கு ஒரு அதிகமான லோடு போகிறதுனால ஹார்ட் அட்டாக் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. மெடாக்சில் பற்றி உங்களுக்கு தனியாக வீடியோஸ் வேணும்னா நீங்கள் கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள், அதை நான் போடுறேன். அண்ட் நிறைய பேருக்கு இந்த மெடாக்சிலோட சீரியஸ்னஸ் மூலியமாக அது இன்னும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. ஸோ லெட்ஸ் கெட் இட் டு ஃபோர்த் பாயிண்ட். என்ன டைப் ஆஃப் beard ஆயில் ஆர் என்ன பிராண்டில் beard ஆயில்னு யூஸ் பண்ணலான்னு கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து எந்த beard ஆயிலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், அதில் யூஸ் பண்ண இன்க்ரீடியன்ஸ் பொறுத்து ஒருத்தவங்களுக்கு ஒரு பிராண்ட் வந்து பிடிச்சிருக்கும். ஸோ நான் பர்சனலாக யூஸ் பண்ணுற beard ஆயில் வந்து Godfatherலேருந்து பியர்டோன்றது ஒரு beard ஆயில் யூஸ் பண்ணுறேன். அண்ட் இதில் இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மண்ட் ஆயில், ஆலிவ் ஆயில் அண்ட் வைட்டமின் இ, ஆலிவேரா எக்ஸ்ட்ராக்ட் இருக்குது. ஸோ ப்ளஸ் இதில் மினரல் ஆயில் கொண்டு சொல்லுவாங்க. ஸோ மினரல் ஆயில் வந்து ஒரு நேச்சுரல் இது கிடையாது, பட் இந்த சென்ஸ் மினரல் ஆயில் இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு சின்ன அட்வான்டேஜ் என்னென்னா உங்களுக்கு அந்த ஆயில் கன்சிஸ்டன்சி கிடைக்கும். அதனால தான் அதில் வந்து மினரல் ஆயில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் எல்லா ஹேர் ஆயில்ஸ் இல்லை beard ஆயில் பார்த்தீங்கன்னா இந்த மினரல் ஆயில் மேக்ஸிமம் இருக்கும். சில பல 100% நேச்சுரல் ப்ராடக்ட்ஸில் மட்டும் இந்த மினரல் ஆயில் இருக்காது. ஸோ தட்ஸ் நாட் அ பாயிண்ட். ஸோ உங்களுக்கு இந்த beard ஆயில் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் வாங்கிக்கோங்க. beard ஆயில் யூஸ் பண்ணதுனால எனக்கு என்ன பெனிஃபிட்ஸ் கேட்டிங்கன்னா எனக்கு ஆல்ரெடி இங்கெல்லாம் ப்ரௌன் beards இருந்தது. ஸோ அதெல்லாம் எனக்கு ஃபிக்ஸ் ஆகிட்டு லைட்டாக வந்து கலர் சேஞ்ச் ஆயிருக்கு. அண்ட் ஆல்சோ இந்த சைடுனா எனக்கு பழைய வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு எங்கள் beard வந்து கொஞ்சம் டென்சிட்டி கம்மியாக இருக்கும். ஸோ பேட்சியாக இருக்கும் எங்கெல்லாம். ஸோ இந்த பேட்சியான beardsலாம் இங்கே வந்து கொஞ்சம் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிருக்க மாதிரி எனக்கு இப்போ தெரியுது. ஸோ உங்களுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னா மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ நான் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே கடற்கரைன்னு முடிச்சிட்ருப்பேன், பிகாஸ் இட்ஸ் மை பெட் டைம். கொஞ்சம் தூங்க போகிறதுனால வந்து நான் கொஞ்சம் கடற்கரை டைம் இல்லாத காரணத்துக்கு கொஞ்சம் கடற்கரை முடிச்சிட்டேன். இன்னொரு விஷயம், இந்த beard oil வந்து சில பேர் வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணாலும் கொஞ்சம் தப்பாக யூஸ் பண்ணுறீங்க. அண்ட் இது எப்படி ப்ராப்பராக யூஸ் பண்ணுறது இந்த வீடியோ நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் திங், நாங்கள் beard oil அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நாங்கள் beard நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஒரு ட்ரை கிளாத் எடுத்து நல்லா அந்த இடத்த beard மட்டும் நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. அந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரி அந்த நீங்கள் ஸ்குவீஸ் பண்ணி ஒரு 4 to 5 ட்ராப் நீங்கள் எடுத்துக்கோங்க. அது உங்களோட beardோட சைஸை பொறுத்து இருக்குது. இப்போ உங்களுக்கு நிறைய beard இருக்குன்னா நீங்கள் 6 ட்ராப்ஸ் வரை எடுத்துக்கலாம். உங்களுக்கு கம்மியாக இருக்க ஒரு ட்ரிம் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் 3 to 4 ட்ராப்ஸ் எடுத்துக்கலாம். நான் இப்போ வந்து 4 ட்ராப்ஸ் எடுத்துருக்கேன். அது கையில் வச்சு நல்லா ரப் பண்ணிக்கோங்க. ஃபுல் ஹேண்ட் ரப் பண்ணிவிட்டு இப்படி ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணதுக்கப்புறம் நல்லா அந்த இடத்த அப்படியே விட்டுறாங்க, நல்லா மசாஜ் பண்ணுங்கள் கொஞ்ச நாள். ஸோ சில பேர் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருவீங்க. ஸோ அப்படி விட்டுறக்கூடாது. ஸோ நல்லா மசாஜ் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு ஹேர் ஃபாலிகல்ஸ்குள்ளே நல்லா அந்த ஆயில் வந்து பெனிட்ரேட் ஆகும். ஸோ பெனிட்ரேட் ஆகும் மூலமாக உங்களுக்கு ஈஸியாக அப்சர்ப்ஷன் நடக்கும். ஸோ இந்த எந்த டைமில் நீங்கள் அப்ளை பண்ணால் பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் காலைல குளிச்சு முடிச்சுட்டு வெளியே போகும்போது கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். அண்ட் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணலாம். ட்வைஸ் டே நீங்கள் அப்ளை பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஒரு 1 மந்தில் உங்களுக்கு நல்ல ஒரு விசிபிளான ரிசல்ட் கிடைக்கும். ஐ ஹோப் யூ ஆல் பீப்புள் என்ஜாய் இந்த வீடியோ அண்ட் see you in the next video people. ரொம்ப அம்சமா இருக்கீங்க. என்னமும் செயலும் நல்லா இருந்தா கண்ணம் பண்ணு மாதிரி ஐ அப்படி தேச சாயிரும்டா.